இன்னைக்கு கோமதி கிச்சனில் என்ன சாப்பாடு? இட்லி. இட்லிக்கு தொட்டுக்கடை சாம்பார், வெங்காய சாம்பார், வெங்காயம் மல்லி சாம்பார். ஓஹோ, கேசரி உண்டுமா? கேசரி கிடையாது. ஏன் கொஞ்சம் கேசரி கிண்டலாமே? ரவை இருக்குது, நெய் இருக்குது, அண்டிப்பருப்பு இருக்குது, இட்லி சாம்பார் கேசரி, அப்படியே ஒரு வடை, உளுந்த வடை நல்லாயிருக்கும். அதிகமாக கொழுப்பு கூடிடும். யாருக்கு? வைக்கிறவங்களுக்கா திங்கவங்களுக்கா? சாப்பிடுவாங்க. ஏம்மா சட்டியில் தண்ணி இருக்கா? தண்ணி இருக்குமா? இருக்கா? இங்கேருந்து பார்க்கறதுக்கு தண்ணி இல்லாத மாதிரி தெரியுது. அலுமினிய பாத்திரமே யூஸ் பண்ணக்கூடாது. நான் இதெல்லாம் ஒதுக்கி போட்டிருந்தேன். மீனாட்சியில் ஒரு இட்லி பாத்திரம் வாங்கினேன். ரேட்டு 1000 சில்லற ரூபா. இதெல்லாம் நமக்கு 200 300 கிடைக்குது. சரி, பொருள்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கின 3வது மாதத்துலேயே அடியில் வெடிச்சிட்டு 3 இடத்துல வெடிச்சிட்டு 2-3 பாத்திரங்கள் அதில் ஆசைப்பட்டு வாங்கினோம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால். இந்த குக்கரும் அங்கே வாங்கினது தான். இப்போதைக்கு இந்த குக்கர் மட்டும்தான் என்கிட்ட நல்லா இருக்குது. அதுலேயும் சில சமயம் விசில்லாம் ஒழுங்காக போக மாட்டேங்குது. முதல்ல வச்சுருந்தோம், அப்போ பருப்பு விசிலே வரல. பார்த்தா பருப்பில் தண்ணி இல்லாமல் ஆகிப்போச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நல்ல தண்ணி கொள்ள தண்ணி. அப்புறமா ஒரு சீக்கிரம் எடு சொல்லு. நான் இட்லிக்கு இப்போ மாவு ஊற்றுதான் தட்டில் ஒரு 2 நிமிஷம் கழித்து மேல் தட்டில் மாவு ஊற்றி வைக்கணும். எதுக்கு அப்படி வச்சா அடியில் உள்ள தண்ணி இட்லிக்கு போகாது. அது இட்லியில் பட்டா இட்லி பார்க்க நல்லலை. மேல் தட்டில் உள்ள தண்ணி அடித்தட்டில் வடியாமல் இருக்கும். இட்லி கொஞ்சம் வெந்திருக்கும் போது. இல்லைன்னா அந்த தண்ணி வடிஞ்சு இட்லி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒட்டும் சதான்னு. மசாலா பொடி போட்டு சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. 1 ஸ்பூன் சாம்பார். வீட்டிலே செஞ்ச சாம்பார் பொடி. கலக்கு 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 நல்ல கலக்கு. கொஞ்சமாக ஜீரகப்பொடி, உப்பு போட்டாச்சு. காயப்பொடி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது காயப்பொடி. இஞ்சி துண்டு இருக்கு, அது விட்டுனது. இட்லியும் இட்லி உள்ளுக்கு இருக்க இட்லி இட்லியை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்னுட்டு. விசப்பு தண்ணி வடியாமல் இருக்குது. மேலே உள்ள தட்டு இப்போ வைக்கேன். மேலே உள்ள தட்டை வைக்க பார்த்துருங்க. அடியில் உள்ள தட்டு பார்க்கலாம். இது வெந்து முடிச்ச வரை பார்க்கலாம். இங்கே சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. சாம்பாருக்கு மல்லி இலை போட்டு நல்ல மிளகத்தல்லாம் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சுட்டு இனி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். ஒரு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இட்லி நல்லா ரெடி ஆகிட்டு. இங்கே வீட்டில் இடம் பத்தாதுங்க, அதான் அப்படி கொச்ச 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 கொச்சான்னு இருக்குது. எதை எடுத்து எங்கே வைக்கிறதுனே தெரியாது. அதனாலே அப்படி பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். இட்லி வச்சாச்சு. நல்லா கொதிக்க சாம்பார், தேங்காய் சட்னி,